4 தொகுதிகள் 4000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் 4 முனை போட்டி என அரசியல் களம் சூடுபிடித்த நிலையில் தாவேக தனிப்பெரும் கட்சியாக 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. திமுக கூட்டணி 74 தொகுதிகளில் முன்னிலை பெற்று வருகிறது. அதிமுக கூட்டணி 54 தொகுதிகளில் முன்னிலை பெற்று வருகிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை எந்த தொகுதியிலும் அந்த கட்சிக்கு முன்னிலை இல்லை. திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போது தாவேகவின் முன்னிலை நிலவரம் பார்க்கப்படுகிறது. திமுக அதிமுகவை விட 1967க்கு பிறகு தற்போது மற்றொரு கட்சியாக உருவெடுத்திருக்கிறது தாவேக. செய்தியை பார்க்கிறோம். தேனி கம்பம் தொகுதியில் திமுக தாவேக இடையே கடும் போட்டி நிலவுவதை பார்க்க முடிகிறது. திமுக வேட்பாளர் கம்பம் ராமகிருஷ்ணன் வெறும் 42 வாக்குகள் மட்டுமே வித்தியாசத்தில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். எதிர்த்து போட்டியிட்ட தாவேகவின் ஜெகநாத் மிஸ்ரா இதுவரை 85,394 வாக்குகளை பெற்றிருக்கிறார். திமுக தாவேக இடையே கடும் போட்டி நிலவுவதை பார்க்க முடிகிறது. வெறும் 42 வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறார் திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணன். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேனி கம்பம் தொகுதியில் திமுக தாவேக இடையே கடும் போட்டி நிலவுகிறது. திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணன் தாவேக வேட்பாளரை விட வெறும் 42 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார். முன்னிலையில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் என்ற சூழலில் தற்போது வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தாவேகவின் ஜெகநாத் மிஸ்ரா மற்றும் திமுக வேட்பாளர் கம்பம் ராமகிருஷ்ணன் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. கம்பம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணன் வெறும் 42 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார்.